நாளைக்கு அவளை நேர்ல போய் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். புரிஞ்சுதா? டேய், என்னை விட நீ தாண்டா ரொம்ப ஆர்வமா இருக்க. நாளைக்கு அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. நாளைக்கு அவன் வந்துட்டு திரும்பி போகவே கூடாது. பிரியா, அந்த மேடமோட ஃபோன் நம்பரை கொடுக்குறியா? தரேன்டி, நோட் பண்ணிக்கோ. சொல்லு. ஓகே. ஹலோ மேடம். வாங்க உட்காருங்க. கையை காட்டுங்க. என்ன மாமா அது? பரவாயில்ல சக்தி. மாமா, இனிமே நீங்க அந்த வேலைக்கு வர வேண்டாம் மாமா. ஏன் சக்தி? நீங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல மாமா. சக்தி, நம்ம பையன் புகழ பார்க்காம இருக்கிற கஷ்டத்தை விட இது ஒண்ணு எனக்கு பெரிய கஷ்டமா தெரியல. புரியுது மாமா, உங்க மனசு எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இனிமே நீங்க அந்த வேலைக்கு வர வேண்டாம். நல்லா உரைக்கிற மாதிரி உன் புருஷனுக்கு எடுத்து சொல்லுமா. இருங்க, 2 பேரும் உட்காருங்க. ஊரா வீட்டுல போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இப்ப எதுக்காக எழுந்திருக்கிறீங்க? புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி கஷ்டப்படுறீங்களே, உங்களை பார்க்கும்போது எங்க மனசெல்லாம் எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? ஆமா மாமா, பையனை பாக்குறதுக்காக பொண்டாட்டி போய் வீட்டு வேலை செய்யறாளே, நாமளும் போய் தோட்ட வேலை செய்யற சாக்குல புகழ பார்க்கலான்னு போயிருக்கீங்க. உங்க பாசம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது மாமா. புகழ நம்மளை விட்டு பிரிச்சு கூட்டு போனதுல நீங்க மட்டும் இல்ல சார், வீட்டில் இருக்கிறவங்க யாராலையும் ஏத்துக்க முடியாம தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ப்ரோ, நீயும் சக்தியும் புகழுக்காக இவ்வளோ வலியை அனுபவிக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. எல்லாமே புகழுக்காக தானே. நாளைக்கே புகழ் இங்க வந்துட்டா எல்லாமே சரியாயிடும். ஆமா சுந்தர், புகழ இங்க கூட்டிட்டு வரணும், அதுவும் அவங்க சம்மதத்தோட. அதுக்காக நீங்க இப்படி உங்களே வருத்திக்கணுமா? இந்த வலியெல்லாம் காலையில போய் புகழ் முகத்தை பார்த்தா காணாம போயிடும். ஆமா, எங்களுக்கு மருந்தே புகழ் தான். அப்பா, பெத்த பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசம் வைப்பாங்களான்னு தெரியல. உங்க புள்ள இல்லைன்னு சொல்லியும் அவனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்டிப்பா உங்களுக்கு புகழ் கிடைப்பாம்பா. உண்மைதான் பாட்டி, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும். புகழ் மேல நாங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அவங்களே புகழை கூட்டிட்டு வந்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு எங்க கூட அனுப்பி வைப்பாங்க பாருங்க. அப்படி மட்டும் நடந்து முடிஞ்சிட்டா அந்த பழனி மலையா முருகன் கோயிலுக்கு நான் நடந்தே வரேன்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. ஏய் பாட்டி, முதல்ல நம்ம வீட்டு படிக்கட்டுல ஏறி வா. அதுக்கே தடுமாறி கீழே விழுந்த, நான் தான் உன்னை தூக்கி விட்டேன், அதெல்லாம் மறந்து போச்சா? முதல்ல நம்ம வீட்டு படிக்கட்டுல ஏறி பழகு, அதுக்கப்புறம் நீ பழனி படிக்கட்டுல ஏறலாம்.
கடவுளே, என் பிள்ளைங்க எல்லாரையுமே இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா வச்சிருப்பா. என்னம்மா, உன்னை இந்த இடத்துக்கு தான் வர சொன்னானா? ஆமா மேடம். எத்தனை மணிக்கு வர சொன்னா? 10 மணிக்கு மேடம். நல்ல ராகு காலத்துல தான் வர சொல்லியிருக்கான். இன்னைக்கு அடிக்கிற அடியில அவனுக்கு யமகண்டம் தான். மேடம் ரொம்ப வேண்டாம் மேடம். இனிமே அவன் எந்த பொண்ணையும் இந்த மாதிரி ஏமாத்தாம இருந்தாலே போதும். அட என்னம்மா நீ கருணையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அடிக்கிற அடியில அவன் எந்த பொண்ணுங்களையும் ஏமாத்துறது இல்ல, பொண்ணுங்களே நினைச்சு பார்க்க கூடாது. இப்போ நான் என்ன பண்ணணும் மேடம்? கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இவ நம்ம டிபார்ட்மெண்ட் தான். உனக்கு பதிலா உள்ள இந்த பொண்ணு தலையில துப்பட்டா போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. ஓ, அவன் வந்ததும் நீ ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வரவை. ஆ, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மேடம். மேடம், அவன் தான் வந்துட்டா மேடம். துளசி, நீ போய் நான் சொன்ன டேபிள்ல போய் உட்காரு. ஓகே மேடம். சரி வாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள போலாம். ஓகே. வாங்க. சிவாவுக்கு கால் பண்ணுவோம். ஹரி கால் பண்றான். இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ. ஹாய் நண்பா, நான் ஹரி பேசுறேன்டா. டேய், தெரியுதுடா, சொல்றா. எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் சிவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னடா சர்ப்ரைஸ்? இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? எங்க? சென்னை சிவா, சென்னை. உன் வீட்டுக்கு தான் இப்போ நான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கா? என்னடா திடீர்னு? ஒரு சந்தோஷமான விஷயம்டா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூடா, தேங்க்யூடா. இப்போ நீ வீட்டில் தானே இருக்க? ஹலோ சிவா, கேக்குதா? இப்போ நீ வீட்டில் தானே இருக்க? சாரி ஹரி, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். நான் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஓ, அப்படியா? டேய், எதுக்குடா ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீ ஃபோனில் சொன்னதே எனக்கு போதும். வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பு, நான் வரேன். டேய், அது முறையா இருக்காதுடா சிவா. நீ உன் வீட்டு அட்ரஸ் கொடு, நான் உன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரி, ஓகேடா, நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே சிவா, மிக விரைவில் மீட் பண்ணுவோம், சரியா? பாய். டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஆமா. நீ போன உடனே அவளுக்கு முத்தம் கொடுக்குற, அதாவ ரொமான்டிக்கா எடுத்துக்கணும். இல்லன்னு வையே, ஜென்மத்துக்கு நீ சிங்கிள்ஸ் தான் சொல்லிட்டேன். இப்ப பாரு மச்சான், நான் எப்படி பின்றன் பாரு. சரியா வந்துட்டாளா? வந்திருந்தா இந்நேரம் கால் பண்ணிருப்பா. கால் பண்ணுமா அவனுக்கு? ஏய் மச்சான், அவதான் பண்றா. பேசு பேசு. ஹலோ. வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் வந்துட்டேன். ஏங்க, எங்கெங்க இருக்கீங்க?
நான் ரெஸ்டாரண்ட் உள்ள தான் இருக்கேன். உள்ள வாங்க. ஓ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளயா? ம். இதோ வரேங்க. டேய் வாங்கடா. மேடம் வந்துட்டான். ஏங்க நான் உள்ள வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? கார்னர் டேபிள்ல பிங்க் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு தலையில ப்ளூ கலர் துப்பட்டா போட்டுட்டு இருக்கேன். ஏங்க நான் உங்களை பார்த்துட்டேங்க. நீங்க அந்த சுடிதார்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. பக்கத்துல வாங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படிங்களா? இதோ வரேங்க. மச்சான் ஆல் தி பெஸ்ட். போ போ. அவன் போட்டோம், நம்ம அங்கே போய் வரலாம். சரி வா. டேய் போடா. ஆஹா நான் பாட்டுக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ முத்தம் கொடுத்தா என்ன பண்ண போறாளோ? கடவுளே என்னை காப்பாத்துப்பா. தொடு, தொடு. ம். தோல்ல கை போடுறோம். இவன் தொடுடா. எதுவும் சொல்லடா சாமி. முத்தம் குடுறோம்.
ராஸ்கல் பொம்பளை மேலைய கை வைக்கிற. மேடம் மேடம் கொஞ்சம் வாங்க. ஏய் யார் அது? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? போலீஸ்டா. போலீஸா? உன்னை பிடிக்க தாண்டா மஃப்டில வந்திருக்கோம். ஏண்டா ஒரு பொம்பளை புள்ளைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பியா? ஐயோ மேடம், நான் கட்டி பிடிச்சது என் லவ்வர்னு நினைச்சேன் மேடம். யாருடா உன் லவ்வரு? ஜானகின்னு ஒரு பொண்ணு மேடம். அந்த பொண்ணு தாண்டா உன் மேல கம்ப்ளைண்டே கொடுத்தது. ஜானகி, ஏய் ஜானகிடா. நாளைக்கு பார், அவளை ஒரு தனி இடத்துக்கு வர வச்சே முத்தம் கொடுக்குறேன். என்னடா பாக்குற? நீ பண்ற ஃப்ராட் தனம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சக்திய கண்டுபிடிச்சு தரேங்கிற சாக்குல என்ன உன் வழிக்கு வர வைக்க பாக்குறியா? செருப்பால அடிப்பேன். நேத்துக்கே உன்னை அடிச்சிருப்பேன். ஆனா நீ எல்லாம் நான் அடிச்சா மட்டும் திருந்திர மாட்டேன். அதான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்த. இவங்க அடிக்கிற அடியில இனிமே எந்த பொண்ணையும் நீ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேடா. மேடம், இழுத்துட்டு போங்க இவனை. வாடா. என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுக்க வந்த? இப்பவாவது உனக்கு புத்தி வரட்டும். என்கிட்டயே வா. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இது தாண்டா தண்டனை. நல்லா அனுபவி.